பேரியக்கத்தின் சோழிங்கநல்லூர் தொகுதி பெருங்குடி மண்டல மடிப்பாக்கத்தில் முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்களின் 35வது நினைவு நாள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நாளை முன்னிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மண்டல தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர் தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் விஜய தனசேகர் கலந்து கொண்டார். நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் குணா, அனுகிரகா கண்ணன், பகத்சிங், லோகநாதன், சிவா மற்றும் திரளான காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுடன் மெழுகுவர்த்தி ஏந்தி மடிப்பாக்கம் ராம்நகரில் இருந்து பொன்னியம்மன் கோவில் கூட்ரோடு வரை அமைதி பேரணியும், முடிவில் ராஜீவ்காந்தி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அமரர் ராஜீவ்காந்தியின் புகழ், அமரர் ராஜீவ்காந்தியின் புகழ், பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் புகழ், பாரத ரத்னா ராஜீவ்காந்தி. நமது பெருங்குடி மண்டலத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சாரி முன்னாடி வா ரைட் அவுட்னா கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் ஃப்ரீயா கீழே இறக்கி எடுத்தது. தொகுதி பொறுப்பாளர் திரு எம்பி குணா அவர்களுக்கும், நமது மாவட்ட செயலாளர் திரு ஆர்.கே. சிவா அவர்களுக்கும், நமது பிசிசி செயற்குழு உறுப்பினர் அனுகிரகா கண்ணன் அவர்களுக்கும், பிசிஆர் பகுதி தயாளன் அவர்களுக்கும், அருளின் விவேக் அவர்களுக்கும், நம்ம ராஜேஷ் பாபு அவர்களுக்கும், நமது அருமை நண்பர் ஹரீஷ் அவர்களுக்கும், சுதாகர் அவர்களுக்கும், பத்மநாபன் அவர்களுக்கும், பழனி அவர்களுக்கும், ரிச்சர்ட் அவர்களுக்கும், கதிரேசன் அவர்களுக்கும், நமது இம்தியாஸ் மட்டக்கலர் இம்தியாஸ் அவர்களுக்கும், விஜயராகவன் அவர்களுக்கும், லோகநாதன் அவர்களுக்கும், வட்ட தலைவர் லோகநாதன் அவர்களுக்கும், கோயிலம்பாக்கம் பாபு அவர்களுக்கும், சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் கலந்து வந்த சிறப்பித்த அனைத்து கல்லூரிகளுக்கும், காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கும் பெருங்குடி மண்டல சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற உங்களது ஆதரவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நேற்று ஒரு நாள் தான் சொன்னேன் அவர்கிட்ட, உடனே செய்ய போச்சு. வேற ஒரு இடம் தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தது. நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, நீங்கள்